வணக்கம் நண்பர்களே, நான் ஈஸ்வரன் பேசுகிறேன். இப்போ இந்தியாவில் தமிழ்நாட்டில் சாத்தான்குளத்தில் 2020ஆம் ஆண்டு ஒரு தந்தையும் மகனும் போலீஸ் கஸ்டடியில் இறந்துட்டாங்க. அதாவது ஜெயராஜ் அண்ட் பென்னிக்ஸ் அப்படிங்கிறவங்க அது போலீஸோடைய டார்ச்சர்னால் இறந்தாங்க அப்படின்னு சார்ஜ் ஃபைல் ஆயிருக்கு. இப்போ அதில் இந்த 6th April 2026 ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு. அதில் 10 போலீஸ்காரங்க இன்வால்வ்டு. எல்லாருக்கும் மரண தண்டனை கொடுத்துட்டாங்க. ஒருத்தர் இறந்துட்டார், அதனால் அவரை வெளியில் எடுத்துட்டாங்க கேஸ்லேருந்து. ஸோ மீதி 9 போலீஸ்காரங்களுக்கு மரண தண்டனை கொடுத்துருக்கு. அதாவது மதுரை செஷன்ஸ் கோர்ட்டு மரண தண்டனை கொடுத்துருக்கு. இது ஒரு பெரிய பேச்சு பொருளாக இருக்குது. இந்தியாவில் மாத்திரம் இல்லை, வெளிநாடுகள்லேயும் இது நியூஸ் வந்திருக்கு. உதாரணமாக சைனாவில் வந்திருக்கு, மலேசியாவில் வந்திருக்கு, சிங்கப்பூரில் வந்திருக்கு, வெளிநாடுகளில் வந்திருக்கு நியூஸு. பொதுவாக பார்த்திங்கன்னா இதை பற்றிய கருத்துக்கள் எல்லாருக்கும் ஒரு 90% இதுக்கு ஃபேவரபுளாக தான் சொல்லியிருக்காங்க. அதாவது இது சரியான தண்டனை, அந்த மாதிரி செஞ்சவங்களுக்கு இது தக்க தண்டனை, அவங்களுக்கும் அதே நிலைமை வரணும், தூக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஒரு சந்தோஷமாக இது பண்ணியிருக்காங்க. இதுக்கு இன்னொரு பக்கம் இருக்குது. இன்னொரு சாரார் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி ஹோல்சேலாக ஒரு 9 பேருக்கு 10 பேர்னு வச்சுங்களேன், 10 பேருக்கும் அவங்க கில்ட்டி அப்படின்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்து 9 பேருக்கு மரண தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோர்ட்டு உத்தரவு போட்டதுன்னா, இது இம்மிடியட்டாக ஒரு ஒரு ஃபீலிங்கை கொடுக்கும். அதாவது இது ஏதோ பிளேயிங் டு தி கேலரி அப்படி மக்களுடைய கோபத்தை உணர்ந்து அவங்கள திருப்திப்படுத்துகிற மாதிரி ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்கு அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்களாம். சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இது அந்த ஜட்ஜே ரொம்ப ஒரு கோபத்துலேயும் விரக்தியிலையும் இருக்கார், அதனால இவங்களை ஒரு பழி வாங்குற எண்ணத்தில் கொடுத்துருக்கலாம் அப்படின்னு இன்னொரு தரப்பில் சொல்கிறாங்க. ஸோ இது ரெண்டுமே அவங்களோட கருத்து தான். இது எதுவுமே உண்மையாக இருக்க முடியாது. இருந்தாலும் ஜட்ஜ்மெண்ட்டில் இந்த மாதிரி வந்திருக்கு. அதாவது இவங்க சொல்கிற ஜஸ்டிஃபிகேஷன் என்னென்னா, போலீஸ்காரங்களில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குங்க. அதாவது சில பேர் ரொம்ப ப்ரூட்டலாக இருப்பாங்க. அடி தான் முதல்ல எடுத்த உடனே அடி தான் பேசும், வாய் பேசவே மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு ப்ரூட்டாலிட்டி பற்றி ஒரு ஃபீலிங்கே வராது. ஒரு ஆள் சாகிற அளவு கூட அவங்க ப்ரூட்டலாக அடிச்சிருவாங்க, அந்த மாதிரி இருக்காங்க. அப்புறம் இன்னொரு கேட்டகரி ப்ரூட்டலாக இருப்பாங்க, ஆனால் அடிப்பாங்க, கம்பால் அடிப்பாங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, ரொம்ப அடிப்படாமல், உதாரணமாக தோளில் அடிப்பாங்க, இல்லை பட்டக்ஸில் அடிப்பாங்க, அந்த மாதிரி அடிப்பாங்க. அதாவது இன்ஜுரி ரொம்ப சீரியஸாக வரக்கூடாது அப்படிங்கிறதுல அவங்க குறியாக இருப்பாங்க. இன்னும் சில பேர் அடிக்க மாட்டாங்க, பயங்கரமாக திட்டுவாங்க, இல்லை கையால் அடித்து எதாவது பண்ணுவாங்க லைட்டாக, அதாவது ரொம்ப இன்ஜுரி வராமல் பண்ணுறதுக்கு. இன்னும் சில பேர் கொஞ்சம் நார்மலாக இருப்பாங்க, ஒன்றுமே இந்த மாதிரி அடிதடியெல்லாம் இறங்க மாட்டாங்க, சட்டத்துப்படி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது எல்லாரும் சேர்ந்து அடித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு ஜட்ஜ்மெண்ட் வர்றது கொஞ்சம் வியப்பாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதில் இந்த டாக்டர் யாரோ ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காரு. இவங்க 2 பேரையும் ப்ராப்பராக எக்ஸாம் பண்ணாமல் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டார் போல இருக்குது. ஸோ அவரும் ஈஸ் அண்டர் தி லென்ஸ் நோ. அதுக்கப்புறம் இவங்களை இந்த மஜிஸ்ட்ரேட் கிட்ட காமிச்சிருக்காங்க. அவர் 1வது மாடியில் இருந்தாராம். அங்கேருந்தே பார்த்துட்டு அவங்கள ரிமாண்டில் வச்சிரும் அப்படின்ட்டாராம். ஒன்றும் கவனிக்கவும் இல்லை, இவங்களோட நிலைமை என்ன ஏது, ஃபிசிக்கல் ஸ்டேட்டஸ் என்ன, அதெல்லாம் ஒன்றும் பார்க்கலையாம். ரிமாண்டில் வச்சிரும் அப்படின்னு சொல்லி ஆர்டர் கொடுத்துட்டாராம். ஸோ இதெல்லாம் கூட ஒரு அடிஷ்னல் இதுவாக தான் இருக்குது. அதே நேரம் இதில் இந்த உண்மைகளை வெளிக்கொணர்றதுக்கு ஒரு லேடி போலீஸ் ஆஃபீஸர் இருந்திருக்காங்க, ரேவதியின் பேராம். அவங்க எல்லா உண்மையும் விலாவாரியாக எடுத்து சொல்லிட்டாங்க. ஸோ இதுக்கு சில சட்டம் தெரிந்த நிபுணர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க ஒரு ஆள் தான் எவிடன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி ஜட்ஜ்மெண்ட் ஃபுல்லாக கொடுக்க முடியாது. ஏன்னா கரோபரேட்டிவ் எவிடன்ஸ்னு இன்னொன்று வேணும், அது மாதிரி இல்லை, யாருமே இல்லை. ஸோ இவங்க சொல்கிறது தான் எல்லாம் உண்மை அப்படிங்கிறது எவ்வளவு தூரம் சரியாக இருக்கும் என்பதும் ஒரு கேள்விக்குறி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த லாயர்ஸ் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ மக்கள்லாம் சந்தோஷம் அடைகிறாங்க, இவங்களுக்கு தூக்கு தண்டனை கொடுத்தாச்சு அப்படின்னு. அதுவும் தூக்கு தண்டனையில் இரட்டை தூக்கு தண்டனைன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவே இப்போ ஒருத்தர் ஒரு தடவை தூக்கு போட்டு அவர் செத்துட்டாருன்னா இன்னொரு தூக்கு தண்டனை எப்படி நிறைவேற்ற போகிறாங்கன்னு தெரில. அப்புறம் அவருக்கு என்னமோ 80 லட்சம் ரூபாய் ஃபைனு, அப்படி அப்புறம் 12 வருஷம் ஜெயிலு. இதெல்லாம் எப்படி ஜெயில் சர்வ் பண்ணிவிட்டு அப்புறம் தூக்கு தண்டனையா இல்லை என்ன ஏது, அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் அவங்க நிறைய பேர் கன்ஃபியூஷனில் இருக்காங்க இப்போது.
ஸோ அதான் சில பேர் என்ன சொல்கிறாங்கனாக்க, இந்த செஷன்ஸ் கோர்ட் கொடுத்த தூக்கு தண்டனை ஃபைனல் கிடையாது, இதை பேஸ் பண்ணி தூக்கில் போட மாட்டாங்க, அது வந்து அந்த மெட்ராஸ் ஹைகோர்ட்டு மதுரை பிரான்ச் வந்து அதை கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அப்படியே அது கன்ஃபார்ம் பண்ணால் கூட இவங்க வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீல் பண்ணலாம். ஸோ சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீல் பண்ணி அது வந்து சப்போஸ் அதுவே கன்ஃபார்ம் பண்ணிச்சுன்னா கூட இவங்க ரிவிஷன் பெட்டிஷனும் போடலாம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்படிங்கிறாங்க. அப்படி ரிவிஷன் பெட்டிஷன்லேயும் அவங்க வந்து தூக்கு தண்டனையை 9 பேருக்கும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கனாக்கா சுப்ரீம் கோர்ட்டில் இவங்க வந்து ஜனாதிபதிக்கு கருணை மனுவும் கொடுக்கலாம் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் வந்து பல ஆண்டுகள் ஆகுங்கிறாங்க. ஸோ அதனால் இப்போதைக்கு இவங்களை வந்து தூக்கில் போடுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு தான் சட்ட நிபுணர்கள் சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் கொஞ்சம் ஆண்டுகள் முன்னால் ஒரு 4-5 பேர் தூக்கில் போட்டாங்க. அதெல்லாம் யாருன்னு பார்த்தோம்னா பில்லா ரங்கா அப்படின்னு 2 பேர், அதாவது 1978 நினைக்கிறேன், அவங்க வந்து காரில் ஓட்டிகிட்டு போயிருக்காங்க. அப்போது ஒரு அண்ணன் தங்கச்சி, சஞ்சய் அரோரான்னு பேர், அப்புறம் அந்த பெண் பேர் வந்து ஏதோ அந்த நார்த் இந்தியன் கேர்ள் நேம் தான் வரும், கீதா அரோரா போல் இருக்குது. அவங்க 2 பேரும் லிஃப்ட் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 2 ஆளும் இந்த பில்லா ரங்காங்கிறவங்க வந்து 2 பேரும் கிரிமினல்ஸ். ஆக்சுவலாக லிஃப்ட் கேட்டவுடனே ஏற்றின்ட்டாங்க. ஏற்றின்ட்டு அவங்களோட பேச்சு கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து ஆர்மி ஆஃபீஸரோட சில்ட்ரனா. ஸோ இவங்க கிரிமினல்ஸுங்கிறதுனால அந்த ஆர்மி ஆஃபீஸரோட சில்ட்ரன் சொன்னோடனே அவங்களுக்கு பயங்கரமாக கோபம் வந்துருச்சு. அதனால் என்ன பண்ணிட்டாங்க, இந்த கத்தியை காமிச்சு அவங்கள மிரட்டி கத்தியால் குத்தி அந்த பெண்ணை வந்து மானபங்கம் பண்ணிட்டாங்க, அந்த கீதாவை. அப்புறம் அந்த சஞ்சயை வந்து கொன்று 2 பேரையும் கொன்னுட்டாங்க. அவங்களுக்கு வந்து கேஸ் நடந்து 1982 நினைக்கிறேன். அப்போ வந்து தூக்கு தண்டனை நிறைவேற்றிட்டாங்க. அவங்களுக்கு தூக்கு தண்டனை கொடுத்து 1982 போத் ஆர் ஹேங் டு டெத்து. அதுக்கப்புறம் மெட்ராஸில் ஆட்டோ சங்கர்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து ஆட்டோ தான் ஓட்டுறது தான் அவருடைய தொழில். ஆனால் அதில் வந்து அந்த கள்ளச்சாராயத்தை டிரான்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பித்தார். அதில் நல்ல பணம் வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பெண்களை வச்சு விபச்சாரம் பண்ண ஆரம்பித்தார். திருவான்மியூரில் தான் அவர் வீடு. அவருக்கு என்னென்னா, அவரோட ஏதாவது தகராறு பண்ணக்கூடிய பெண்களை அவர் கொலை பண்ணிடுவார். அந்த மாதிரி 6-7 பெண்களை கொலை பண்ணிவிட்டு திருவான்மியூரில் அவரோட பேக்யார்ட்லேயே புதைச்சிருவாராம். இந்த மாதிரி பண்ணியிருக்காரு. அவர் எப்படியோ நியூஸ் வந்து அவர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் அவர் வந்து தப்பிச்சு போயிட்டார். ஏதோ ஒரு இதெல்லாம் பண்ணி ஏமாத்து வேலையெல்லாம் பண்ணி தப்பிச்சு போய் ஒரிசா போயிட்டார். ஆனால் தமிழ்நாடு போலீஸ் ரொம்ப ஒரு சூட்டிகையாக பிஹேவ் பண்ணுவாங்க. அவங்க வந்து மோப்பம் பிடிச்சிட்டு கண்டுபிடிச்சி ஒரிசாவுக்கு போய் அவரை கைது பண்ணி திருப்பி கொண்டுட்டாங்க. 1995 அவர் வந்து தூக்கில் போட்டாங்க. தூக்கு தண்டனை கொடுத்து நிறைவேற்றிட்டாங்க 1995. அதுக்கப்புறம் 2013 அப்சல் குருன்னு ஒருத்தர், அவரையும் வந்து தூக்கில் போட்டாங்க ஃபார் சர்டன் ஆக்டிவிட்டீஸ். அதுக்கப்புறம் 2020 இந்த டெல்லியில் வந்து நிர்பயா கேஸ் நடந்தது. நிர்பயா எல்லாருக்கும் தெரியும், கற்பழிச்சு எல்லாம் பண்ணி அவங்க குற்றுயிரும் கொலையுயிருமாக இருந்தாங்க. அப்புறம் சிங்கப்பூருக்கு தூக்கிட்டு வந்தாங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்க. ஆனால் வந்து அது பிரயோஜனம் இல்லாமல் போய் அவங்க இயற்கை எழுதிட்டாங்க. ஸோ அந்த 4 பேருக்கு வந்து 2020 தூக்கு தண்டனை நிறைவேற்றினாங்க. ஸோ இதெல்லாம் தான் ஃபேமஸ் கேஸு, தூக்கு தண்டனை கொடுத்து நிறைவேற்றுறது இந்தியாவில். ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து தூக்கு தண்டனை லேஸில் கொடுக்க மாட்டாங்க. ரேரஸ்ட் ஆஃப் தி ரேர் கேஸ் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டே சொல்லியிருக்கு. ரொம்ப ரொம்ப ரேராக இருந்தால் தான் தூக்கு தண்டனை கொடுக்கணும், மேக்ஸிமம் ஆயுள் தண்டனை கொடுக்கணும், சிறைவாசம் கொடுக்கணும் அப்படின்னு தான் சொல்லியிருக்கு. ஸோ இந்த கேஸில் வந்து 9 பேருக்கு தூக்கு தண்டனை கொடுத்துருக்காங்க. அது எவ்வளவு தூரம் அது வந்து சுப்ரீம் கோர்ட்டில் தங்கும் அப்படின்னு நமக்கு தெரியல. அவங்க வந்து அதை லைஃபாக கம்யூட் பண்ணலாம், இல்லை தே கேன் ஈவன் ரெடியூஸ் லெஸ் தேன் 20 இயர்ஸ் அந்த மாதிரி பண்ணலாம். அது வந்து சுப்ரீம் கோர்ட்டோடைய ஃபைனல் முடிவு தான். அப்படியே தூக்கு தண்டனை கொடுத்தாலும் இவங்க வந்து பிரசிடென்ஷியல் பாடனுக்கு எழுதி போடலாம். ஸோ அவங்க வந்து மன்னிச்சு விட்டுடலாம். ஏன்னா இது வந்து முடியறதுக்கு இன்னொரு 10-15 வருஷம் ஆகலாம், அவ்வளோ கால அவகாசம் ஆகும். அதுக்குள்ளே சேஞ்ச் ஆஃப் பீப்புள், சேஞ்ச் ஆஃப் மென்டாலிட்டி, சேஞ்ச் ஆஃப் அப்ரோச் எல்லாம் இருக்கும். அப்போது வந்து அந்த பிரசிடெண்ட்டே கூட மன்னிச்சு விட்டாலும் விட்டுடலாம், அதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. அதாவது இந்த மாதிரி கேஸ் எல்லாம் நடக்காமல் இருக்கணும்னா, இப்போ இந்த கேஸ் ஏன் நடந்தது, அதுக்கு நம்ம போனோம், நதி மூலம் ரிஷி மூலத்துக்கு போனோம்.
அதாவது 2019, 20லலாம் கோவிட் வந்து உச்சக்கட்டத்தில் இருந்த நேரம். அப்போ எல்லா நாட்டிலையும் கட்டுப்பாடுகள் உண்டு. வெளியிலேயே சிங்கப்பூர்லலாம் வெளியிலேயே போக முடியாது நீங்கள். அந்த எஸ்பெஷலி அந்த 2019 எண்டு 2020 மிடில் வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெளியே ரோடுக்கே போக முடியாது. ரோடு வெறிச்சோடி கிடக்கும். நாங்கள்லாம் வந்து இந்த கார் பார்க்கில் போய் நடப்போம். ஏன்னா வாக்கிங் வேணும் இல்லையா, அதனால் கார் பார்க்கில் போய் நடந்துட்டு வீட்டுக்குள்ளார வந்துடுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு கட்டுப்பாடுகள் இருந்தது. அதே மாதிரி அந்த தூத்துக்குடியிலையும் அந்த கட்டுப்பாடுகள்லாம் இருந்திருக்கு. அப்போது வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, கடைகள்லாம் வந்து ஏதோ சர்டன் டயத்துக்குள்ளே 6 மணியோ என்னமோ ஈவினிங் அதுக்குள்ளே மூடிடணும், இல்லைன்னா வந்து கோவிட் ஸ்ப்ரெட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கட்டளையை நிறைவேற்றுறதுக்கு போலீஸ்காரங்கள்ட்ட தான் அந்த பொறுப்பை கொடுப்பாங்க. அவங்க தான் எல்லாத்துக்கும் பொறுப்பு. ஸோ அவங்களுக்கு வந்து அவங்களும் மனுஷங்க தான். அவங்களுக்கும் வந்து இந்த கோவிட் வந்ததுன்னா ஆல்மோஸ்ட் டெத்து தான் சர்டன். இப்போ எஸ்பிபி சாருக்கு கோவிட்டில் தான் போனார். அந்த மாதிரி நிறைய பேருக்கு வந்து கோவிட் வந்து இறந்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கு என்னென்னா வேலையே அதுதான். அவங்க வந்து நான் வீட்டுக்குள்ளே தான் இருப்பேன்னு சொல்ல முடியாது. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணி என்னென்னா ரோடாக போய் யாராவது வயலேட் பண்ணுறாங்களா, கடை திறந்து வச்சுருக்காங்களா அப்படின்னு பார்க்க வேண்டியதான் அவங்களுடைய பணி. ஸோ அந்த வகையில் வந்து அவங்க பார்த்துருக்காங்க. இந்த ஜெயராஜ் அண்ட் பெனிக்ஸ் வந்து கடையை திறந்து வச்சுருக்காங்க. அப்போது இந்த போலீஸ்காரங்க சொல்லியிருக்காங்க, அண்ணன் மூடிடுங்க, மணி 6 ஆச்சு, ஏன்னா ரூல் அப்படி தான் கோவிட் டயத்தில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு இவங்க ஏதோ கொஞ்சம் ஆர்கியூ பண்ணியிருக்காங்க, முரட்டுத்தனமாக ஏதோ பேசியிருக்காங்க, சம்திங் ஆயிருக்கு. எப்போவுமே போலீஸ்காரங்க வந்து தே வில் பி ஆல்வேஸ் ஆன் த எட்ஜ். எஸ்பெஷலி தமிழ்நாடு போலீஸ் அந்த கோவத்தின் விளிம்பில் தான் இருப்பாங்க எப்போவுமே. ஏன்னா நிறைய பக்கத்துலேருந்து ப்ரெஷர் வரும் அவங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு சாதாரண மனிதன் வந்து அவங்கள சேலஞ்ச் பண்ணால் அவங்களுக்கு வந்து கோபம் தலைக்கு ஏறிடும். இது வந்து ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு சொல்லலை, இது ஹியூமன் நேச்சர், அதுக்கு தான் சொல்கிறோம். ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்காங்க, என்ன திமிரா பேசுகிறியான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிருக்காங்க. ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போய் அவங்க எப்படி விசாரிப்பாங்களோ அப்படி விசாரிச்சிருக்காங்க. தந்தை தான் கூப்பிட்டு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் மகன் வந்திருக்காரு, பென்னிக்ஸு. அவர் வந்து அப்பாவை காணணுன்னு போலீஸில் கூப்பிட்டு போயிருக்காங்கன்னு சொன்னோன்னே இவர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அங்கே என்கொயரி பண்ணியிருக்காரு, எங்கள் அப்பா எங்கே என்ன ஏதுன்னு. அப்போ வந்து இவரும் ஏதோ ஆர்கியூ பண்ணியிருக்காரு, இந்த மாதிரி நாங்கள் கடையை திறப்போம் உங்களுக்கு என்ன அப்படின்னு ஏதோ ஆர்கியூ பண்ணியிருக்காரு. அதனால் என்னாச்சு, இவரையும் தேடி வச்சு அங்கே அந்த போலீஸ் வகையில் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அது கொஞ்சம் முத்தி போனதுனால விளைவு வந்து சாவில் முடிஞ்சிருக்கு. அதுதான் நடந்திருக்கு இங்கே. ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் ஒரு போலீஸோட ஒத்துழைக்கிறது எல்லாருடைய கடமை. நம்ம வந்து போலீஸ் பண்ணது ரைட்டுன்னு சொல்லலை, இருந்தாலும் ஃப்யூச்சரில் இந்த மாதிரி நிகழாமல் இருக்கிறதுக்கு போலீஸ்காரங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு நடக்கிறது. ஏன்னா இது வந்து அவங்களுடைய எண்ணம் இல்லை, மேலேருந்து வர்ற உத்தரவு. மேலேருந்துனா அப்போது வந்து எடப்பாடி தான் இப்போ சீஃப் மினிஸ்டராக இருந்தார். இது வந்து எடப்பாடி சொல்கிறதும் இல்லை, மருத்துவர்கள் அப்புறம் ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல்ஸு அவங்கெல்லாம் சேர்ந்து தான் சொல்லுவாங்க, சரி இந்த மாதிரி நம்ம வந்து கதவடை பண்ணால் தான் சேஃபு, இந்த டிசீஸ் ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரின்னு எடப்பாடி சீஃப் மினிஸ்டராக இருக்கனால அவர் வந்து ஒரு ஆர்டர் போட்டிருப்பார், இந்த மாதிரி கதவை அடைக்கணும் 6 மணிக்கு அப்படின்னு. ஸோ அதை வந்து எல்லோரும் மதித்து நடக்கணும். இட் இஸ் நீங்கள் யூ மே பி a supporter of some other party, that doesn't mean you can violate the rule. ஸோ ரூல் இஸ் a rule passed by the ruler of the state. அதை வந்து மதிக்கிறது எல்லாருக்கும் கடமை. பொதுவாக நம்ம சொன்ன மாதிரி இந்தியாவில் வந்து டெத் பெனல்ட்டி கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அது வந்து ஒரு புத்தர் வாழ்ந்த பூமி, அஹிம்சா பூமி அப்படின்லாம் சொல்லுவாங்க. சொல்லிட்டு வந்து முடிஞ்ச வரைக்கும் லைஃப் சென்டென்ஸாக கொடுங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. டெத்துக்கு அகெயின்ஸ்டாக நிறைய பேர் வந்து இப்போ கேன்வாஸ் பண்ணிகிட்ருக்காங்க, டெத் பெனல்ட்டியை அபாலிஷ் பண்ணணும் அப்படின்னு. ஏன்னா நிறைய கண்ட்ரியில் டெத் பெனல்ட்டி அபாலிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்தியாவிலே அபாலிஷ் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஆனால் இதுலேயே சில பேர் வந்து ஒரு இரட்டை நிலைப்பாடு எடுக்கிறாங்க. உதாரணமாக அந்த தர்மபுரி கேஸில் வந்து பஸ்ஸை கொளுத்துனாங்க. அப்போ வந்து ஜெயலலிதாவுக்கு அகெயின்ஸ்டாக ஜட்ஜ்மெண்ட் வந்ததுன்னு ஏடிஎம்கேக்காரங்க ஒரு வயலன்ஸில் ஈடுபட்டாங்க. அப்போது தர்மபுரியில் ஒரு பேருந்தை வந்து அப்படியே கொளுத்திட்டாங்க. உள்ளார வந்து லேடிஸ் எல்லாம் உட்காந்துருக்காங்க. அதில் வந்து 2 லேடிஸ், காயத்ரின்னு ஒருத்தங்க, அப்புறம் கோகிலவாணின்னு ஒருத்தங்க, 2 பேரும் வந்து அதில் கருகி இறந்துடுறாங்க. இது எவ்வளோ ஒரு அராஜக செயல் பாருங்கள் அது. ஸோ அதுக்கு வந்து அப்போ பார்த்தீங்கன்னா டெத் சென்டென்ஸ் கொடுத்தாங்க. அந்த யாருக்கு செஞ்சாங்களோ அவங்களுக்கு வந்து டெத் சென்டென்ஸு பாஸ் பண்ணாங்க. அப்போ வந்து இந்த ஹிந்து பத்திரிகை இருக்கு இல்லையா, அது வந்து எதுவுமே சொல்லலை. அதுதான் நார்மலாக யாருக்காவது டெத் சென்டென்ஸ், எந்த கிரிமினலாக இருந்தாலும் சரி, பில்லா ரங்கா,
ஆட்டோ சங்கர் எல்லாருக்கும் வந்தபோது அந்த ஹிந்து பத்திரிகை வந்து அவங்கள டிஃபெண்ட் பண்ணி தலையங்கமெல்லாம் எழுதினான். அதான் டெத் பெனல்ட்டி கூடாது, அது காட்டு மிராண்டித்தனம் அப்படி இப்படின்னு. ஆனால் இவங்க அந்த தர்மபுரி கேஸில் வந்து அவங்களுக்கு டெத் சென்டென்ஸ் கொடுத்த உடனே அவங்க வந்து ஹிந்துவில் வந்து எதையுமே சொல்லலை, அப்ஜெக்டும் பண்ணல, டெத் சென்டென்ஸ் அபாலிஷ் பண்ணணும் அதெல்லாம் எதுவுமே சொல்லலை. ஸோ இதெல்லாம் ஒரு தவறான அப்ரோச்சுங்க. டபுள் கேம் ஆடக்கூடாது எப்போவுமே. ஆனால் அந்த தர்மபுரி கேஸில் அவங்க வெளியே விட்டாங்க, அந்த குற்றவாளிகளை வந்து வெளியே விட்டாங்க. அதனால் அவங்களுக்கு எதுவுமே ஆகலை, ஜாலியாக இருக்காங்க இப்போ அவங்க. ஸோ அதனால் நம்ம வந்து எல்லாமே ஒரு ஸ்டாண்ட் எடுத்தோம்னா யூனிஃபார்மாக எல்லாருக்கும் எடுக்கணும். இப்போ வந்து டெத் சென்டென்ஸு கூடாது, இது வந்து ஒரு அஹிம்சா வழியில் வர்ற நாடு, மகாத்மா காந்தி வாழ்ந்த நாடு அப்படின்னா எல்லாருக்குமே டெத் சென்டென்ஸ் கூடாதுன்னு வாதாடணும். இது நம்மளுடைய ஒரு கோபத்தை காட்டுறதுக்கு சரியான தண்டனைப்பா, இவரெல்லாம் தூக்கில் தான் போடணும் அப்படி இப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு தார்மீக முறையில் வந்து சரியாகாது. அப்படி இல்லைன்னா எல்லாருக்குமே நீ ஒத்துக்கணும். ஆட்டோ சங்கர் ஆகட்டும், பில்லா ரங்கா ஆகட்டும், நிர்பயா கேஸில் ஆகட்டும், எல்லாருக்கும் வந்து ரொம்ப சரியான தண்டனை இது அப்படின்னு ஒத்துக்கிற ஒரு மனோதைரியமும் வரணும். ஆகவே எதையுமே வந்து நம்ம உணர்ச்சியின் அடிப்படையில் அணுகக்கூடாது. உணர்ச்சி பூர்வமாக அணுகினோம்னாக்க சில உண்மைகள் வராது, சில நியாயங்கள் நமக்கே புலப்படாது. நம்ம வந்து ஒன்றையே நினச்சிட்டு இருப்போம், சரி இவனை தூக்கில் போடணும், இல்லை அவனை ரிலீஸ் பண்ணணும். ஸோ ரெண்டுமே தப்பு. அதனால் எப்படி ஒரு நியாயமான வழியில் போகிறதுக்குனாக்கா நம்ம வந்து உணர்ச்சியை வந்து கைவிட்டு சிந்திக்கணும். சிந்தித்து, அதாவது ஜுடிஷியல் ஆன்டிசிடென்ட்ஸ்னு ப்ரீசிடென்ட்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது இதுக்கு முன்னால் இந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கா, அதுவும் உண்டு. ஒரு ஜட்மெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னால் அவங்க வந்து அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுக்கணும். அப்புறம் ஜுடிஷியல் ப்ரீசிடென்ட்ஸ் இருக்கா அதையும் கோட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஹோல்சேலில் 8, 9 பேர் 10 பேருக்கு தூக்கு தண்டனைங்கிற ப்ரீசிடென்ட்டே இது வரைக்கும் கிடையாது. அதனால தான் இது வந்து உலகம் பூரா இப்போ பேசப்படுற ஒரு கேஸாக இருக்குது. ஸோ எப்படி நம்ம போக பார்ப்போம். எப்படியும் கண்டிப்பாக இவங்களுக்கு வந்து இம்மீடியட்டாக தூக்கில் ஏற்ற மாட்டாங்க, அது மாத்திரம் கேரண்டி. ஏன்னா எல்லா சட்ட வல்லுநர்களும் அதுதான் சொல்லியிருக்காங்க. அதான் போலீஸ் வந்து நம்ம சொன்ன மாதிரி கொஞ்சம் தமிழ்நாடு போலீஸ் வந்து எப்போவுமே ஒரு ஆங்கிரி மூடில் இருப்பாங்க. அதாவது ஒரு ஐ ஆம் தி கிங் அப்படிங்கிற ஒரு மூடில் இருப்பாங்க. எஸ்பெஷலி இந்த மாதிரி ஒரு மோட்டார் சைக்கிளில் போகிறீங்க, நோ பார்க்கிங்கில் போகிறீங்க, இல்லை நோ ஒன்வேயில் போகிறீங்கன்னா அவங்களுக்கு ஒரு கொண்டாட்டம் ஆகிடும். வந்து ஏதாவது எதிர்பார்ப்பாங்க. அப்படி நம்ம ஏதாவது பேசினோம்னா, நீ சலான் கொடு அப்படின்னு பேசினோம்னா ஒரு மாதிரி கோபம் ஆகிடுவாங்க. ஒரு முறைங்க நான் வந்து இந்தியாவில் இருந்தபோது சைக்கிள் வாங்கினேன், ஹெர்குலிஸ் சைக்கிளோ ஏதோ ஒன்று வாங்கினேன். அது வாங்கி ஒரு 3 days தான் இருக்கும், திருடு போயிடுச்சு. நாங்கள் இருந்தது பிளாக்கு 2வது மாடியில் இருந்தோம். அதை கீழே பார்க்கிங் ஸ்பேஸில் வச்சு லாக் பண்ணி தான் வச்சுருந்தோம். பார்த்தா 3 days ஆனவுடனே பார்த்தா புத்தம்புது சைக்கிள் காணாமல் போயிடுச்சு. அப்படியே மனசு ரொம்ப டவுன் ஆகிடுச்சா. அப்போல்லாம் ஒரு 800 ரூபாய் என்னமோ தான் சைக்கிளு. ஸோ உடனடியாக காவல்துறையில் போய் நானே போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு ஒரு கிட்டத்தட்ட 1 month ப்ளஸ் இருக்கும், 1.5 monthsக்குள்ளே இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ வந்து வீட்டுக்கு ஆள் இருந்துச்சு. இந்த மாதிரி உங்கள் சைக்கிள் வந்து நிறையா நாங்கள் ரெக்கவர் பண்ணியிருக்கோம், உங்கள் சைக்கிள் இருக்கா வந்து ஐடென்டிஃபை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. சரி, நான் அங்கே போயிருந்தேன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு. அங்கே போனோடனே அங்கே வந்து இன்ட்ராகேஷன் ரூம்னு ஒன்று இருக்குது. அது நாங்கள் உக்காண்டிருந்த இடத்துலேருந்து பார்த்தா தெரியும், டயகனலாக பார்த்தா இன்ட்ராகேஷன் ரூம்னு தெரியும். அங்கே வந்து ஒரு 10-12 சந்தேகத்துக்குரிய நபர்களை வந்து லைனில் நிறுத்தி வச்சுருக்காங்க. அந்த போலீஸ்காரங்க 2 பேர் வந்து இன்ட்ராகேட் பண்ணுறாங்க. இந்த முதல் ஆளை அடிக்கிற அடி, பெரம்பால் அடிக்கிற அடி பார்த்தீங்கன்னா கத்துன்னு கத்துவார் வலி தாங்காமல். இவரை அடிக்கிற அடியில் கடைசியில் இருக்கிறவன், அந்த க்யூவில் கடைசியில் இருக்கிறவன் கத்திரும், ஐயா நான் வந்து மீசார்பேட்டில் ஒரு சைக்கிள் திருடினேன், நான் வந்து தேனாம்பேட்டில் ஒரு சைக்கிள் திருடினேன், எல்லா உண்மையும் அவன் கத்திடுவான். ஸோ இது எதுக்குன்னா, சம்டைம்ஸு மயிலே இறகு போட மாட்டாங்க இவங்கெல்லாம், வேலைக்கு ஆகாது. அவங்களுக்கு கொடுக்குற ட்ரீட்மெண்ட் கொடுத்தா தான் உண்மை வெளியில் வரும். அப்போ தான் குற்றங்களை வந்து போலீஸ்காரங்களால் குறைக்க முடியும், தடுக்க முடியும், வெளிக்கொணர முடியும். ஸோ இதெல்லாம் வந்து வேறு வழி இல்லை. மற்ற நாடுகள்லாம் இந்த மாதிரி, சிங்கப்பூர்லாம் கையே வைக்க மாட்டாங்க போலீஸ்காரங்க. என்ன தான் கில்லாடியாக இருந்தாலும் சரண்டர் ஆகிடணும். அதாவது விலங்கு போடுவாங்க, முரண்டு பிடிச்சிங்கன்னா ஒரு அமுத்துவாங்க, அமுத்தி தரையில் அமுத்திட்டு கை 2ஐயும் பின்னால் வச்சு விலங்கு போட்டுருவாங்க. அசையவே முடியாது நம்மளால், கால்லையும் விலங்கு போட்டுருவாங்க. ஸோ மற்றபடி அடித்து கிடிச்சு எதுவும் பண்ண மாட்டாங்க. ஆனால் மெட்ராஸில் வந்து
இது ரொம்ப ஒரு வழக்க நிலையில் ஏன்னா எனக்கு தெரிஞ்ச நிறைய போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இருந்தாங்க அப்போ. இப்போ ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க. அவங்களாம் சொல்லுவாங்க, இந்த மாதிரி நாங்கள் ஏதாவது ஒரு வம்புன்னு கால் வந்துச்சுன்னா நாங்கள் நேராக போவேன். ஒருத்தர் சொல்லுவார், அப்படி நேராக போயிட்டு 2 பேரையும் அடி பிச்சு உதறிடுவேன் 2 பேரையும் அப்படிம்பாரு. அதுக்கப்புறம் தான் என்னடா விஷயம்னு கேட்பேன் அப்படிம்பாரு. இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, அதில் எவனா ஒருத்தன் வந்து எம்எல்ஏ பையன், எம்பி பையன், அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஐபியோட பையனாக இருப்பான். நம்ம வந்து தெரிஞ்சால் அவனை அடிக்க முடியாது. அதனால் முதல்ல அவனை அடிச்சிடுறது நல்லா. அதுக்கப்புறம் வந்து அவன் அப்பாவை கூட்டின்னு வருவான், எம்எல்ஏயோ எம்பியோ இல்லை வட்டத்தலைவரை கூப்பிட்டு வருவான். அப்போ வந்து நம்ம என்னப்பா சொல்லாம விட்டியே தம்பி, மன்னிச்சிரு தம்பி அப்படின்னு நம்ம நடிக்கணும் அப்படிம்பாரு. எல்லாம் ஏதோ லெவல், அவங்க லெவலே வேறு. ஸோ என்னென்னா இதெல்லாம் வந்து அவங்களோட ப்ரொஃபஷனில் ஒரு பகுதியாக இருக்குது. அதனால தான் அவங்க பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க வந்து டியூட்டி, அவங்களுக்கு மேலேருந்து வர்ற ஆர்டரை அவங்க வந்து நிறைவேற்றி ஆகணும். அதுக்கு தான் அவங்க பண்ணுறாங்க இதெல்லாம். அதே நேரம் இந்த மாதிரி எம்எல்ஏ எம்பி எல்லாம் வந்து குற்றவாளியாக இருந்தால் கூட தன்னுடைய மகன்கிறதுனால கொஞ்சம் பறிஞ்சு பேசுவான். அதனால் அவனையும் வந்து கொஞ்சம் சரி கட்டணும். அதனால் மன்னிப்பு கேட்டுற வேண்டியது, சிரிச்சிட வேண்டியது, எல்லாம் பண்ண வேண்டியது. ஸோ இதெல்லாம் ரொம்ப ஒரு அவலமான வாழ்க்கையை தான் வாழறாங்க. அதனால் நம்ம இந்த கேஸில் வந்து அப்புறம் ஃப்யூச்சரில் எப்படி போகுதுன்னு நம்ம பார்க்கலாம். நம்ம மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.